கட்சி தலைவர் இல்லாம மாவட்ட செயலர் மீட்டிங் போட்ட ஒரு கிளடி அரசியல் தமிழகத்துல இருக்குன்னா அது தாவேகா தான். விஜய் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். உங்க தலைவர் மாவட்ட செயலரே பார்க்க மாட்டாராம், உங்களெல்லாம் உங்க அண்ணன் பார்க்கவும் மாட்டாரு. சின்னனுங்க இறந்தவங்களே போய் பார்க்கல. எங்கேயுமே போகாதப்போ இவங்க விஜய் அண்ணா வந்தா கூட்டம் வந்துடும், விஜய் அண்ணா வந்தா கூட்டம் வந்துடும் ஒரு பொய் சொன்னாங்க. மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு போனா கூட விஜய் அண்ணா வந்தா கூட்டம் வந்துருமா? சரி, இப்ப செங்கோட்டையன் நாளைக்கு இங்க இருந்து யாரோட ஸ்லீப்பர் செல்லா இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை பிஜேபி ஸ்லீப்பர் செல்லா கூட இருக்கலாம். சும்மா நயனார ஒரு 2 காட்டு காட்டுங்க, அதான் நம்புவாங்க. படத்துல எல்லாம் பாத்துருக்கோம்ல, வட சென்னையில இங்க இரு, விஸ்வாசத்தை காட்டு, அங்கேயே இரு அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கலாம்ல. எல்லாம் யோசிக்கணும். ஆண்டில் சம்பத் அண்ணனுக்கே இப்போ ஒரு மாதிரி யோசிக்கும், அவசரப்பட்டுட்டோமோ. ஏன்னா யாருமே செய்யாதது இது. இப்ப என்ன பிரச்சனைனா யோசிப்பாரு அண்ணன், இதுக்கு எப்படி நம்ம டயலாக் சொல்லி பேசுறதுன்னு. அந்த கட்சியினுடைய பலம் அவள்தான். செத்த பாம்பு அடிக்கிறதுக்காக இவரு அதிமுகல இருந்து தாவேகா போனாரு. நயினார் நாகேந்திரன் டெபாசிட் போக வைப்பேன்னு சொல்றாரு. அது பிலோ த பெல்ட் சண்டை இல்லையா அது? அதனால விஜய் அவர்கள் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கருப்பு பணம், கள்ளப்பணம், லஞ்சம், ஊழல் இதெல்லாம் யார் செய்யறாங்களோ அவங்கெல்லாம் பிரதமர் மோடி அவர்களை பார்த்து பயப்படணும். ஏன்னா பத்திரிகையாளர் இப்படி சொல்றாரு. ஆமா, ஏன் அப்படின்னா, ஒண்ணு நீங்க பிஜேபியில இருக்கணும். பிஜேபியில இருந்தா இதெல்லாம் செய்யலாம், பிஜேபியில இருந்தா செய்யக்கூடாது. ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் மொத்தமா எடுத்துக்கிறது பிஜேபி. விஜய்க்கு அவ்வளவு அரசியல்லாம் புரிஞ்சிருந்தா எதுக்கு பாண்டிச்சேரியில போயிட்டு எதுக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்காம வச்சிருக்காங்க, இல்ல எதுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்காம வச்சிருக்காங்க? இது உள்ளூர் பிரச்சனையா இருக்கு, இதுல நமக்கு என்ன அரசியல் இருக்கு, இது மக்கள் இது எப்படி பார்ப்பாங்க? மக்கள் வந்து எங்கன்னா போய் அழுதாங்களா பாண்டிச்சேரியில கும்பலா உட்காந்து? சிறுபான்மையினர் மக்கள் வந்து வஞ்சிக்கிற மாதிரி இருக்குது, இது கெஞ்சிக்கிற மாதிரி இருக்கு. எதனா ஒரு போராட்டம் இல்ல எதனா, அப்ப இது லாபி வேலை தானே. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்ப புதுச்சேரியில அந்த மீட்டிங் முடிச்ச கையோடைய அதிரடியாக இன்னொரு மீட்டிங், அதாவது மாநில மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரையுமே கூப்பிட்டு தேர்தல் காலத்தை வியூகத்தை வகுப்பதற்காக ஒரு மீட்டிங்கை வந்து இன்னைக்கு பனையூர்ல ஆபீஸ்ல நடந்துகிட்டு இருக்கு தாவேகா அலுவலகத்துல. புதிதாக கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் அவர்தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக குழுக்கு அவர் பங்கேற்றிருக்கிறார். நாஞ்சில் சம்பத் பங்கேற்றிருக்கிறார். ஆனா கட்சியுடைய தலைவர் விஜய் பங்கேற்கவே இல்லை. எதிர்கால திட்டமிடல் அப்படின்றப்ப விஜய் இருக்கணும். விஜய் இல்லாம இந்த கூட்டம் நடப்பதை எப்படி பார்க்கறீங்க? புதிதாக இணைந்தவர்கள் நாஞ்சில் சம்பத்தோ செங்கோட்டையனோ விஜய் பங்கேற்காததை எப்படி எடுத்துக்கொள்வாங்க? ஆனா நாஞ்சில் சம்பத் சமீபத்துல தாவேகா பத்தி பேசும்போது ஒண்ணு சொல்லிப்பாரு, பூவிற்குள் ஒளிந்திருக்கும் தேன் அது அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் அந்த வரிகள் அது அதிசயம்ன்ற மாதிரி. அந்த மாதிரி இது ஒரு அதிசயம். ஒரு தேர்தல் வியூகம், மாவட்ட செயலர் கூட்டம், இது வேறுலாம் தமிழகத்துல இல்ல, ஆந்திரா தெலுங்கானா அரசியலும் எனக்கு லைட்டா தெரியும், கர்நாடகா அரசியல். மாவட்ட செயலர் கூட்டம் கட்சி தலைவர் இல்லாம நடந்த ஒரே வரலாறு இதான். அப்போ வெளியில இருந்து இந்த செய்தி, இப்ப நான் இங்கிலீஷ்ல வேலை செய்யறேன், நான் வந்து மராத்தி பத்திரிகைக்கு ஸ்ட்ரிங்கர்னு நம்ம சொல்லுவோம். செய்தியை வந்து நம்ம வேற ஒரு மொழி மாநிலத்துக்கு கொடுப்போம், அவங்க அந்த செய்தியை போட்டு நமக்கு வந்து அதுக்கு காசு கொடுப்பாங்க, ஸ்ட்ரிங்கர் சொல்லுவோம். இப்ப நான் வந்து இப்ப விஜய் பத்தி செய்தி கேட்கறாங்க, நான் வந்து இந்தியில இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கோ இல்ல ஒரிசால இருக்கிற ஒரு பத்திரிகைக்கோ இல்ல ஒரு ஆங்கில நாளேடுக்கு அப் கண்ட்ரியில கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டிவிகேவோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மீட்டிங் நடந்துச்சு. so and so people came and attended, large number of people came and the meeting was presided over by செங்கோட்டையன் and other senior people. அவன் என்ன தெரியுமா மெயில் எனக்கு ரிப்ளை பண்ணுவான், கட்சி தலைவர் பேர் போட்டு அனுப்பணும்னு தெரியாதா அப்படின்வா. ஏன் நீ விஜய் சார் பேர் போட்டு அனுப்பலன்னு அங்கிருந்து மெயில் வரும். இல்லைங்க அவர் கலந்துக்கல. எது கலந்துக்கலையா? யோ, விஜய் கலந்துக்கலன்னா அதுதான் செய்தி, அதை ஃபர்ஸ்ட் மேல போடியா. எவ்வளவு நாளையா பத்திரிகைக்காரனா இருக்கேன், ஒரு கட்சி தலைவர் எல்லாமே எப்படியா மாவட்ட செயலர் மீட்டிங் போட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல இங்க இப்படிதான் அப்படின்னா, வாட் த ஹெல் ஆர் யூ டாக்கிங், ஆர் யூ ஸ்பீக்கிங் சென்ஸ் மிஸ்டர் கோட்டீஸ்வரன்? இப்படியே மெயில் வரும். இல்லைங்க இதுதான் இங்க சென்ஸ், இது நாங்க வைப்பு பண்ணுவோம். மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு கூட 4 பேர் கூடி அவங்களுக்குள்ளே வைப்பு பண்ணின்னு போயிருவாங்க. அப்ப கட்சி தலைவர் என்ன பண்ணுவாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேள்விப்பட்டிருக்கேன், ஒர்க் ஃப்ரம் இது எதுல சேர்க்கிறது? கட்சி, அதாவது அண்ணா அறிவாலயத்துக்கு போகாத ஸ்டாலின் அவர்களை மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு உங்களால் நினைச்சு பார்க்க முடியுமா? இப்போ ஸ்டாலின் அவர்கள் அதிமுக மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு போல, என்ன நினைப்பாங்க எல்லாம், உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில இருப்பாரு, இல்ல ஏதோ பெரிய பிரச்சனை இப்படி நினைப்பாங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு அவர் போலனா என்ன ஆகும்? எடப்பாடி பழனிசாமி கவலையில இருக்கிறாரு, யாரு எங்க போவாங்களோ தெரியல, அவரை வந்து தள்ளி வைக்கிறதுக்கு பாஜக வந்து திட்டம் போட்டு விட்டது அப்படின்லாம் செய்தி வரும். இவங்க பாருங்க,
ஆனா உண்மையிலே பெருமை தாங்க. அது வந்து ஹேட்ஸ் ஆஃப். கட்சி தலைவர் இல்லாம மாவட்ட செயலர் மீட்டிங் போட்ட ஒரு கிளடி அரசியல் தமிழகத்துல இருக்குன்னா அது தாவேகா தான். அதாவது மாவட்ட செயலாளர்ன்றது உயர்நீதிமன்றத்துல, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு அரசியல்வாதியை ம். கேட்கிறார் ஜட்ஜி, என்ன தொழில் பண்றீங்கன்னு. மாவட்ட செயலர். இல்லைங்க தொழில் என்னங்க? மாவட்ட செயலர். 3வது வாட்டி என்னதான் தொழில்? நான் தான் சொன்னேன்ல மாவட்ட செயலர்ன்னு. அப்ப அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு அரசியல தொழிலா பண்றாரு அவரு. 2வது மாவட்ட செயலர்னா உனக்கு தெரியாதா? அம்மா பெரிய ம். போஸ்ட் தெரியுமா? அப்படின்னு ஜட்ஜிக்கு சொல்றாரு. ம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட இவர் செயல் வீரர் கூட்டம் போல வேணாம். பகுதி, வார்டு, ஒன்றியம், கிளை கழகம், அதுக்கப்புறம் நிறைய இருக்குங்க. மாணவர் அணி, மீனவர் அணி, அதுக்கப்புறம் வர்த்தகர் அணி, உழவர் அணி, நெசவு அணி, மருத்துவ அணி, சட்டத்துறை அணி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இவ்வளவு அணி கூட்டத்தெல்லாம் தனித்தனியா போடணும். ஒரு மாவட்ட கழகம், கழக செயலாளர் மீட்டிங்கை கூட நடத்த முடியாத ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா, உண்மையிலே போனவங்க எல்லாம் கிள்ளி பார்த்துக்கணும். இப்ப இவரே நாஞ்சில் சம்பத் அண்ணனுக்கே இப்ப ஒரு மாதிரி யோசிக்கும். அவசரப்பட்டுட்டோமோ? ம். ஏன்னா யாருமே செய்யாதது இது. இப்ப என்ன பிரச்சனைன்னா யோசிப்பாரு அண்ணன். இதுக்கு எப்படி நம்ம டயலாக் சொல்லி பேசுறதுன்னு. செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லுவாரு, முழு பொறுப்பும் தம்பி விஜய் அவர்கள், தம்பி சொல்ல முடியாது தலைவர். தலைவர் அவர்கள் என்னிடம் கொடுத்துள்ளார். அதை சிறப்பாக செம்மையாக செயல்படுத்துவதே அடுத்த கட்ட லட்சியம். அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரு அண்ணாமலையை தோக்கடிப்பேன்னு சொல்லலாம். இல்ல வந்துட்டு எஸ்பி வேலுமணியை தோக்கடிப்பேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு 6 பேர் கூட வந்தாங்க பேசலன்றாங்கல்ல. இல்ல இப்ப சி வி சண்முகம் மேல கோவம் அதிகமா வரலாம். ஏன்னா சி வி சண்முகம் தான் இப்போ இபிஎஸ் அவர்களை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கார். விழுப்புரத்துல போயிட்டு நான் வந்து சி வி சண்முகத்தை தோக்கடிப்பேன். இப்படிதான் எதனா பேசலாமே தவிர்த்து, இது உண்மையிலே எனக்கே வந்து இப்போ நான் காலையில செய்தி பார்த்தேன். நீங்க சொல்றது எனக்கே ஒரு ஆச்சரியம். என்ன விஜய் கலந்துக்கலையா அப்படின்றது. செக் பண்ணணும். ம். நீங்க சொல்றத நான் உண்மையா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தா அது உண்மையிலே நம்ம ஒரு பேசுறவரை ஆச்சரியம் தான். இதுவரைக்கும் விஜய் போகவே இல்லை. ஏன்னா விஜய் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா அவர் வீட்ல இருந்து கிளம்புற கார்ல இருந்து எல்லாமே மீடியா கவர் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் ம். விஜய் கிளம்பவே இல்லை இல்ல வீட்டை ஒரு நாள் விட்டு. அங்கேயே ரூம் போட்டு பனையூர்ல இருந்து அப்படியே வந்தாருன்னா, இல்ல அங்க எதனா ஒரு ரூம் தெரியல. ஒருவேளை இது இருந்ததுன்னா, இந்த பொலிட்டிக்கல் குவிஸ் எல்லாம் நடத்துவாங்க தேர்தல் நேரத்துல. தேர்தல் ஆணையர் வந்து குவிஸ் ப்ரோக்ராம் அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பண்ணுவாங்க. அதுல இது ஒரு கொஸ்டின். ஹூ இஸ் த லீடர் ஹூ இஸ் ஆப்சென்ட் ஹெட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் குரூஷியல் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் மீட்டிங் அப்படின்னும் போது ஆப்ஷன். அதுல விஜய் ஒரு ஆப்ஷனா வச்சீங்கன்னா விஜய் டிக் பண்ணா அதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா எந்த ம். கட்சி தலைவரும் மாவட்ட செயலர் கூட்டம் பொதுச் செயலாளரோ இல்ல தலைவரோ இல்லாம நடந்ததே கிடையாது. அப்படி ஒரு கூட்டம் தெரியல. மேபி எம்ஜிஆர் குண்டடி போட்டப்போ அது மாதிரி எதனா அதிமுக கூட்டம் நடந்த, அதான் நான் சொல்ற வார்த்தை குண்டடி பட்டப்ப, இல்ல அம்மையார் ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில இருந்தப்போ எதனா அவசர மாவட்ட செயலர் கூட்டம் நடந்திருக்கலாம். நான் சொல்றது பாருங்க. அதாவது சிச்சுவேஷன்ஸ் பாருங்க நான் நான் கொடுக்கறது. ம். இல்ல கலைஞர் அவர்கள் மருத்துவமனையில இருக்கும் பொழுது செயல் தலைவரா ஸ்டாலின் இருந்த காலகட்டத்துல தலைவர் இல்லாம மாவட்ட செயலர் கூட்டம் நடந்திருக்கலாம். மற்றபடி நல்லா ஹெல்த்தியா இருக்கும் பொழுதோ இல்ல அரசியல் ஆக்டிவா இருக்கும் பொழுது மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்லாம அது நடக்குதுன்னா இதை விட அவலமான ஒரு அரசியல் இருக்கவே முடியாது. எப்ப நீ பொதுமக்களை கூட சந்திக்க வேணாப்பா, தொகுதி தொகுதியா வர வேணாம். உன் கட்சி மாவட்ட செயலர் கூட பார்க்க மாட்டீங்க. எவ்வளவு பேர் இருப்பாங்க உங்க கட்சியில மாவட்ட செயலர்? 2 தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு 80ல இருந்து 100 பேர் இருப்பாங்க நிர்வாகி. 100 பேரும் விஜய் 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 முதல்வர் விஜய் முதல்வர் விஜய் முதல்வர்னு பொழுதுக்கும் கரடியா கத்திக்கிட்டு இருக்குங்க. அவங்கள பார்க்க போக மாட்டீங்களா? டயர்டா புதுச்சேரி இருக்காரா? பயணம் பண்ணது ஒரு டயர்டா இருக்கும். அதனால கூட வராம இருக்கலாம். சரி, கன்னியாகுமரி எல்லாம் எப்படி போயிட்டு வரா மாதிரியா இல்ல இங்க இருந்தா அப்படியே வைப்ஸ் விடுற மாதிரியா? ரொம்ப தொலைவு. கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் அதுவும் தொலைவு, மதுரை உங்க ஊரு அதுவும் ரொம்ப தொலைவு தான். 8 மணி நேரம் ஆகும். நடுவுல டீ டிஃபன் காப்பிக்கெல்லாம் நிறுத்தணும்னா 2 மணி நேரம் ஆயிடும், 10 மணி நேரம் ஆயிடும். ரொம்ப ரொம்ப தொலைவு. போகாம விட்டுறலாமா? ஏதாவது தெரியல. விஜய் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். உங்க தலைவரு மாவட்ட செயலரே பார்க்க மாட்டாராம். உங்களெல்லாம் உங்க அண்ணன் பார்க்கவும் மாட்டாரு. சின்னனுங்க இறந்தவங்களே போய் பார்க்கல. ம். அவரோட யாட்ஸ்டிக்ல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இறந்தவர்களே போய் பார்க்காதவரு, அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது கெட்டது, கட்சிக்காரங்களை ஒரு ஒரு கட்சிக்காரர் கூட கல்யாணம் ஆகலையா? ஒரு கட்சிக்காரருக்கு ஒரு கிரக பிரசம் இல்லையா? ஒரு கட்சி நண்பருக்கு ஒரு துக்க செய்தி இல்லையா? எங்கேயுமே போறது இல்லையே. எங்கேயுமே போகாதப்போ இவங்க விஜய் அண்ணா வந்தா கூட்டம் வந்துரும், விஜய் அண்ணா வந்தா கூட்டம் வந்துரும் ஒரு பொய் சொன்னாங்க. மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு போனா கூட விஜய் அண்ணா வந்தா கூட்டம் வந்துருமா? இன்டோர் ம். பொலிட்டீஷியன் அவர். அவர் வந்து ஒரு ஒரு ம். 10க்கு 10 ரூம்லயே அவருக்கு எங்க வசதியோ அங்கேயே உட்காந்து அரசியல் பண்ணிட்டு, இப்படி போச்சுன்னா அவர் சீட்டு நிப்பாரானே டவுட்டா இருக்கு எனக்கு. எனக்கு அந்த ஒரு சந்தேகம் வருது. விஜய் போட்டியே இடுவாரான்னு. ஏன்னா போட்டியிட்டா குறைந்தபட்சம் அந்த தொகுதியிலயாச்சும் போய் மக்களை சந்திக்கணும்.
ம். ஒரு 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 10 நாள்னா பிரச்சாரம் பண்ணணும். என்னதான் விஜய் உச்சகட்ட நடிகமா அப்படி 10 நாளுக்கு கம்மியா அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு, எதிர்ல இருக்க 30 நாளா மக்கள் கூடவே இருந்தார்னா, அந்த 30 நாள் மக்கள் கூட இருந்தவங்கள தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. நான் எதார்த்தமான அரசியல் பேசுறேன். இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு. ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் இருந்து, ஒரு ஃபோட்டோ வெளிய வரணும். 4 பேரோட பேசுற மாரி வீடியோ வரணும். கேள்வி பதில் மாவட்ட செயலாளர் கேட்க வைக்கணும். பதில் சொல்லணும். உங்க மாவட்டத்துல எப்படி இருக்கீங்க? என்னங்க நிலைமை? என்ன பூத் வேல பார்த்தீங்க? பிஎல்ஏ 1 போட்டாச்சா? பிஎல்ஏ 2 போட்டாச்சா? எத்தனை பூத்து? ஒன்றிய செயலாளர் எத்தனை பேரு? ஒன்றிய செயலாளர் என்ன தொழில் பண்றாரு? செலவு பண்ண முடியுமா? வேட்பாளர் யாரு? சரி நான் பிரச்சாரம் வந்தா எத்தனை பாயிண்ட்? பிரச்சாரத்துக்கு எவ்வளவு செலவாகும்? உங்க மீது எதனா வழக்கு இருக்கா? நல்லவங்க இருக்கிறாங்களா? கெட்டவங்க இருக்கிறாங்களா? உங்க உங்க மாவட்டத்துல யாருக்கெல்லாம் சீட்டு குடுக்கலாம்? இதுதாங்க மாவட்ட செயலாளர் மீட்டிங். நான் சொன்னதெல்லாம் தான் பேசுவாங்க பொதுவா மாவட்ட செயலர். இந்த கூட்டத்துக்கு தான் விஜய் போல. யாருகிட்ட குடுத்திருக்கிறாரு ம். இத? நேத்து கட்சியில சேர்ந்த செங்கோட்டையனுக்கு இந்த வேலையை குடுத்திருக்காரு. சரி இப்ப செங்கோட்டையன் நாளைக்கு இங்க இருந்து யாரோட ஸ்லீப்பர் செல்லா இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருவேளை பிஜேபி ஸ்லீப்பர் செல்லா கூட இருக்கலாம். சும்மா நயினார ஒரு 2 காட்டு காட்டுங்க. அப்பதான் நம்புவாங்க. படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம்ல வட சென்னையில. ம். இங்க இரு, விசுவாசத்த காட்டு, அங்கேயே இரு அப்படின்னு அந்த மாரி இருக்கலாம்ல. எல்லாம் யோசிக்கணும். யார அனுப்பணும்? எந்த கூட்டத்துல நம்ப உட்காரணும்? யார் பக்கத்துல உட்காரணும்? யார் எதிர்ல உட்காரணும்? அதெல்லாம் இருக்கு. இது தெரியல. நம்ம சொன்னா அவருக்கு அனுபவம் இல்ல அப்படின்னா வந்து நம்மள வந்து கிண்டல் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, ஏசுவாங்க. அதனால உங்க அண்ணனுக்கு அனுபவம் இல்லன்றது உண்மைதானே? பொய் இல்லையே. இது காட்டுதுல்ல. ம். கட்சியினுடைய முக்கியமான இது பாண்டிச்சேரிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் எவ்வளவு நேரங்க கேப்? 2 நாளா? ஒரு நாள் தான். 1 நாள். 1 நாள் தான் ஃப்ளைட் விமானியே கேட்கறாங்க. இங்கேருந்து ஹாங்காங் போயிட்டு, ஹாங்காங்ல இருந்து கேத்தே பசிபிக் ஃப்ளைட்ல வந்துட்டு ஜெர்மனி போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அமெரிக்கா போறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களே ஜெட் லேக்குக்கு எடுக்கக்கூடிய லீவே வந்து 24 ஹவர்ஸ் தான். விஜய் சார்னா அவரேவா வண்டி ஓட்டின்னு போனாரு? ம். உழைப்பதற்கு சார் தயாராக இல்லையோ அப்படின்னு எனக்கு டவுட் இருந்தது. அந்த டவுட் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகுது. தயாராக இல்லை. உழைப்பு என்பதற்கும் அரசியல். விஜய் சாரோட படத்தையோ, இல்ல விஜயோட அவரோட நகைச்சுவை, நடிப்பு, டான்ஸு, ஃபைட்டு அத நான் தப்பா பேசினேன்னா, நான் என் கண்ண நானே குத்திக்கிற மாரி. நானே அத என்ஜாய் பண்ணியிருக்கேன். நானே அத ரசிச்சிருக்கேன். ஆனா அரசியல்னு வரும்போது, விஜய் வந்து ஒரு கத்துக்குட்டி. அந்த கத்துக்குட்டி இன்னும் அரசியல் ரீதியா நெறைய கத்துக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு. யாரு யாருன்னா போய் சொல்லியிருக்கணும். சார் 5 நிமிஷமாச்சும் வந்துட்டு, பாதியில வராத ஃபோன வந்தா மாரி காதுல வச்சுன்னு அவசர அவசரமா போயிடுங்க. நாங்க அத வச்சு பில்டப் குடுத்துக்கிறோம். ஏதோ முக்கியமான கால் போல. ஏதோ ஸ்ட்ராட்டஜி தனியா பேசுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஜான் ஆரோக்கியசாமிய வேகமா வர சொல்லுங்க. அப்படியே கர்ச்சீப்லாம் பாத்துட்டோமா அப்படியே தொடச்சுக்கினே வந்த மாரி இப்படின்னோனே, உடனே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டோட ஏதோ ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ண போறாரு. செங்கோட்டையன் கூப்பிட்டு நீங்க பாருங்க. எல்லாரையும் எல்லாரையும் போங்க. அந்த படத்துல செம்பு படத்துல ஒரு பாட்டுல ஒண்ணு வரும்ல. எல்லாரும் சாப்பிட்டு ம். போங்கன்ன உடனே, ஊர் போட்டுரும் அந்த ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு வரும். அந்த மாரி ஒரு பேக்கிரவுண்ட போட்டுட்டு, எல்லாரும் சாப்பிட்டு போங்க. வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சு அப்படியே கட கடன்னு நடந்து கார் ஏறி போயிடணும் வீட்டுக்கு. அதையாச்சும் பண்ணிருக்கலாம். மேபி. ஏன்னா ஆளுக்கு ஒரு 80, 100 பேர் பார்ட்டிசிபேட்ன்னும்போது, ஆளுக்கு ஒரு 2 நிமிஷம் பேசினா கூட என்ன ஆயிப்போச்சு 2 1/2 மணி நேரம் ஆயிடும். 2 1/2 மணி நேரம் உட்கார முடியாது. ஆனா இவரு படத்துக்கு நம்ம 3 மணி நேரம் உட்காரணும். ம். 5, 10 நிமிஷம். இல்ல முதல்ல ஒரு 3 நிமிஷம். அவரு ஸ்டாண்டர்டுக்கே வரேன். 12 நிமிஷம்னா பொதுக்கூட்டம். சோ மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷம், 4 நிமிஷம் வந்துட்டு, பேசிட்டு, கான்ஃபிடென்ட்டா இருங்க. கடைசியா இருக்க டயலாக்லாம் அதேதான். நம்ம தான் மாற்று, நம்ம தான் எல்லாமே. நண்பா, நண்பி நண்பா, நண்பி இங்க சொல்ல முடியாது. இங்க வந்து தோழா, ம். தோழி சொல்லலாமா? இல்ல அதுவும் சொல்ல முடியாது. பேர சொல்லி சொல்லணும். அவருக்கு எத்தனை மாவட்ட செயலர் பேர் தெரியும்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க. ம். நான் வந்து இப்போ சமீபத்துல வந்து திமுக தலைவர் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது, அவருக்கு கட்சி பதவி போயிட்டப்போ, அவரு வந்து "அண்ணே நீங்க ஃபோன் பண்ணதே நன்றிண்ணே. ஆனா பதவி போச்சுண்ணேன்னு" சொல்லிட்டு ஒரு வருத்தப்பட்டாரு. அதாவது அந்த கட்சியில இன்னும் ஆக்சஸ் இருக்குல்ல. ஆடல் அரசன் ம். போறாரு. அறிவாலயத்துல உள்ள விடலன்றாங்க. செய்தி காலைல படிச்சேன். அந்த முன்னாள் சட்டமன்ற ஐடி கார்ட தூக்கி கீழ போடுறாரு. போட்டு சவுண்ட் ம். விடுறாரு, சத்தம் போடுறாரு. ம். உடனே கட்சி தலைவர் கதவு திறந்துட்டு வெளில வந்துட்டு, "எப்பா நீ எப்ப வேணா ம். வரலாம்ப்பா." அந்த நேரத்துல அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆறுதல் இல்ல. ம். ஈரோட்ல ஆமா. கோபிச்செட்டிப்பாளையத்துல போய் எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரத்துக்கு போறாரு. அந்த ம். கூட்டத்துல சாவல. இவர் வர்றதுக்கு முன்னாடியே இறந்துட்டதா தகவலு. அப்போ வண்டியில போம்போது சொல்றாங்க, "இந்த மாரி இறந்துட்டாரு" அப்படின்னா. சரி அது என்னவோ போய் பாருங்க, பாருங்கன்றாங்க. இல்லண்ணே விசாரிச்சோம். ரொம்ப தீவிர கட்சிக்காரனா. ஒண்ணுமே இல்ல. இல்லாதப்பட்ட குடும்பம். அதிமுக காரங்கன்றாங்கண்ணே. அப்படின்னு சொல்லி அப்படியே கம்முனு இருக்காராம். இது எனக்கு ஒருத்தர் சொன்ன தகவல். கம்முனு இருந்துட்டு 10 நிமிஷம் கழிச்சு, சரி நாளைக்கு திருப்பி போலாம்.
அதாங்க முடிவு எடுக்கிறது. இவரு அது ம். மாதிரி விஜய் சார், நான் சொன்னேன், எடுத்துக்காட்டு சொன்னேன். ஸ்டாலின் சார சொன்னேன், எடப்பாடி சார சொன்னேன். விஜய் சார் எதனா எடுத்துக்காட்டு. எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ஃபுல்லா. எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக். அப்புறமா வந்து ஒரு ஒரு 4 வீடியோ ஒண்ணு வரும். எங்க வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் சார தான் பிடிக்கும். நான் இப்ப கேட்கறது அரசியல். நீங்க சொல்றது ஆசை. ஆசைக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அரசியல்ன்றது தன் நிலை மறந்து, மக்கள் நலம் அறிந்து செயல்படுவது அரசியல். நேர்ல பார்க்க முடியல. அவர் அரசியலுக்கு வந்தா நேர்ல பார்க்கலான்ட்டுன்னு ஒரு கூட்டம். சினிமால போனா சினிமால தான் பார்க்கணும். விஜய் அண்ணாவ நேர்ல பார்க்கணும். விஜய் அண்ணாவ தொட்டு பார்க்கணும். அப்படின்னா என்ன? விஜய் சார் படத்திலே இருந்தா அது சாத்தியம் இல்லல்ல. விஜய் சார் அரசியலுக்கு ம். வந்தா சாத்தியம் இல்ல. இதுக்கு இதை லைக் பண்றது ஒரு கூட்டம். அதாவது அரசியல் தெளிவு, புரிதல் இல்லாம நெறைய நடக்குது. செங்கோட்டையன் அவர்கள் போன்றவர்கள் வந்ததை வைத்து இவர்கள் வந்து ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். மக்கள் அரசியல் விஜய் செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கூட்டணி சார் போனார்னா தப்பு. கூட்டணி போலன்னா ம். அவருக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு காத்திருக்கு. சார் விஜய் மீது ஒரு தொடர்ச்சியா வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பாஜகவை அவர் விமர்சனமே பண்ண மாட்றார் அப்படின்றதான். இப்ப புதுச்சேரியில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் கூட ஒன்றிய அரசு என்று சொல்கிறாரே தவிர, பாஜக என்ற வார்த்தையை பயன்படுத்துற புதுச்சேரி பாஜகவையுமே அவர் விமர்சனம் பண்ணவே இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த புதுச்சேரி மீட்டிங்கை வச்சு ஒரு கவுன்சிலர் கூட ஆகல, அதுக்குள்ள சிஎம் பதவிக்கு ஆசைப்படுறாங்க, அதுல உட்காரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் மீது ஒரு காட்டமான விமர்சனம் வைக்கிறார். தாவேகா தலைமையிலிருந்தோ, தாவேகா பொதுச் செயலாளரிடமிருந்தோ, ஆதவ அர்ஜுனாவிடமிருந்தோ எந்த அறிக்கையும் வரவில்லை. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள், புதிதாக கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் அவர்கள், நயினார் நாகேந்திரன் எங்கே போட்டியிட்டாலும் அவரை டெபாசிட் இழக்க செய்வதுதான் தாவேகாவுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லி மீட்டிங்லயும் பேசுறாரு, பிரஸ் மீட்டும் வைக்கிறாரு. நேற்றைக்கு இரவும் மீண்டும் அதை பேசியிருப்பதை பார்க்க முடியுது. எப்படி பார்க்கறீங்க? பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த இடத்திற்கு தாவேகா வந்து விட்டது அப்படின்ற அந்த விமர்சனங்களை எல்லாம் பொய்யாக்கக்கூடிய வகையில் தாவேகா செயல்பாடு அமைந்து விட்டதுன்னு பார்க்கலாமா? நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதுங்க தாவேகாவை பொறுத்தவரைலாம் அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து விஜய். விஜய் என்ன சொல்றாரோ அதுதான் வந்து சபையேறும். அதுதான் வந்து ஒரு ஒரு வியூகமாவோ இல்ல அரசியல் பார்வையோ எடுத்துக்க முடியும். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பேசுறது அப்படின்றது வந்து அவர் நயினார் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக வருதா அப்படின்றத நான் பார்க்கணும். நயினார் நாகேந்திரன் தமிழகத்தை பொறுத்தவரையில யாரு? அந்த கட்சியினுடைய தலைவர். அதை தாண்டி யாரு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இவரு ம். பீரங்கி எடுத்துன்னு போயிட்டு வேற எங்கன்னா பெருசா மேல சுடுவாரு, அமித்ஷாக்கு குறி வைப்பாரு, மோடி அவர்களை தாக்குவாருன்னு பார்த்தா, நயினார் நாகேந்திரன் அவர்களை டெபாசிட் வாங்காம இழக்க செய்வேன் அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் யார்? அதாவது அரசியல் எவ்வளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டே போகுது பாருங்க. அதாவது ஆல்ரெடி ம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருசா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு 5-6 பேர் வந்து வேலை பார்க்கறாங்க அரசியல். செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் ஒரு படி கீழே போய் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏவே ஆகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அரசியல் பண்றாரு. அப்போ இவர்கள் வந்து ஆளுகின்ற அரசு, குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள் இப்ப எதனா திமுகவை பத்தி எதனா எதிர்த்து பேசி நீங்க பாத்தீங்களா? இல்ல மக்கள் பிரச்சனையை பேசி ம். பாத்தீங்களா? சமீபமா எதுவுமே கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டுகள், இபி, அமலாக்கத்துறை, நேரு அவர்களுக்கு நெருக்கடி இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றாருன்னா நயினார் நாகேந்திரன் டெபாசிட் வாங்காம பண்ணுவேன். அப்போ அவருக்கு என்ன தேவையோ அதை தான் இவங்க வெளிப்படுத்துறாங்க. அதை தான் அரசியலாவும் செய்யறாங்க. இப்போ நீங்க கேட்ட அந்த கேள்வி, விஜய் அவர்கள் வந்து பிஜேபியை எதிர்ப்பாரா? பிஜேபியை எதிர்க்கல. விஜய் எதிர்க்கணும்னா நிறைய கனவு காணணும். தூக்கத்துல வேணா விஜய் கனவு காண்டுகிட்ட பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்கலாம். ஏன் இது காரணம் சொல்லுனா, விஜய் மீது என்னென்ன வழக்குகள் இருக்கு? அவர் என்னென்ன வருமானம் வாங்கினாரு? இப்போ படத்துக்கெல்லாம் வந்து ரூ. 1500 ரூ. 2000 வாங்குனாங்க டிக்கெட். இந்த ம். காசெல்லாம் எங்க போகுது? இது கருப்பு பணமா? வெள்ளை பணமா? நல்ல பணமா? புரொடியூசருக்கு எப்படி காசு வருது? எப்படி? அதாவது 5000 10,000த்துக்கு மாச சம்பளத்துக்கு பார்ட் டைம்க்கு நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேரோட சராசரி வருமானம் பார்த்தீங்கன்னா 20,000த்துல இருந்து 30,000 தான். இதான் தமிழகத்துல பெரும்பான்மையினோட மக்களோட நிலைமை. நான் வந்து கணக்குகள் அடிப்படையில நிதித்துறையினுடைய புரிதல் ஃபேக்ட்ஸ்ல இருந்து எடுத்து நான் இப்ப பேசுறேன். ஆவரேஜ் இன்கமே வந்து தமிழகத்துல நிறைய பேருக்கு 20,000 தான் இருக்கு. ஆனா கோடிகள்ல புரள்ல விஜய் அவர்களை அமலாக்கத்துறையோ இல்ல இன்கம் டாக்ஸ் வருமானத்துறையோ தாக்குதல் நடத்தினா விஜயால தாங்க முடியும். அமலாக்கத்துறைக்கு பணம்ன்ற ஒரு விஷயம் இருந்தாவே போதும். நாளைக்கு திடீர்னு ஐயா ஆதவர்ஜுன வீட்டுல இல்ல நெருங்கின நண்பர்கள் வீட்டுல போயிட்டு ஒரு ரெய்டு நடத்துறாங்க.
பெரிய பணம் இல்ல, ஒரு 50 லட்சம் ரூபா தான் வச்சுக்கோங்களேன். கணக்குல வராத பணம் 50 லட்சம் ரூபாய் இருந்தாலும் ஒண்ணுதான், 50 கோடி இருந்தாலும் ஒண்ணுதான், 500 கோடி இருந்தாலும் ஒண்ணுதான். சட்டத்துல வந்துட்டு பணம் இவ்வளவு அப்படின்னு கிடையாது. சட்டத்துல வந்து கணக்குல வராத பணம் வர பணம். வராத பணம் 10,000 ரூபாய் இருந்தா அது ஒரு பேசு பொருள் ஆகாது. ஆனா சட்டம் என்னவோ அதான். நான் வந்து 50 ரூபா தான் லஞ்சம் வாங்கினேன், அவர் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு, எனக்கும் அவருக்கும் ஒரே தண்டனையா நீங்க வாதத்துக்கு வைக்கலாம். ஆனா சட்டத்தின் முன்னாடி லஞ்சம் ஒண்ணுதான். லஞ்சம் வாங்கினா இது தண்டனை. இப்போ திருப்பி ஆதவர்ஜுனா அவர்களுக்கு வரும். அவரோட நெருங்கின உறவினர்களுக்கோ இல்ல லாட்டரி வியாபாரம் எல்லாருக்குமே தெரியும் அதுல என்ன நடக்குதுன்னு. அந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவருக்கு நண்பர்களா இருந்திருக்கிறார். அதனாலதான் விஜய்க்கு பாண்டிச்சேரியில இப்படி ஒரு எம்எல்ஏக்கு பதவி கொடுக்கப்படவில்லை, அமைச்சர் ஆக வரல அப்படின்றத தம்பி அழகா பதிவு பண்ணிருந்தீங்க. அவருக்கே வந்து தெரியாது, தெரிஞ்சோ தெரியாமல பேசிட்டார். இப்ப நாளைக்கு அவர் வீட்டுக்கே போய், சார் ஜான் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், எவ்வளவு வருமானம் இருக்கு என்ன ஏதுன்னு அமலாக்கத்துறை மாத்தி ரிவர்ஸ்ல விசாரிச்சாங்கன்னா என்ன ஆகும் நிலைமை? அதனால விஜய் அவர்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கருப்பு பணம், கள்ளப்பணம், லஞ்சம், ஊழல் இதெல்லாம் யார் செய்யறாங்களோ அவங்கெல்லாம் பிரதமர் மோடி அவர்களை பார்த்து பயப்படணும். ஏன்னா பத்திரிகையாளர் இப்படி சொல்றாரு. ஆமா, ஏன் அப்படின்னா, ஒண்ணு நீங்க பிஜேபியில இருக்கணும். பிஜேபியில இருந்தா இதெல்லாம் செய்யலாம், பிஜேபியில இருந்தா செய்யக்கூடாது. ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் மொத்தமா எடுத்துக்கிறது பிஜேபி. இல்லைன்னா நீங்க உஜாலா போட்டு ஊற வச்சு துணியெல்லாம் ஊற வச்சு வெள்ளையா வெண்மையாயிட்டு புனித ஆட்சி தரணும். அதுதான் வந்து ஐயா செங்கோட்டையன் சொல்லியிருப்பார். அப்போ 2 ஆப்ஷன், ஒண்ணு திருந்து, இல்ல பிஜேபியில சேரு. விஜய் அவர்களுக்கு வந்து அவரை நம்பி ப்ரொடியூசர் இருக்கிறாங்க, அவரை நம்பி வியாபாரம் இருக்கு, இல்ல ஐயா லாட்டரி வியாபாரம் செய்யக்கூடிய தாவேக்கலை நெருங்கி இருக்கக்கூடியவர்களோ இல்ல புதுசா கட்சி வேற பாண்டிச்சேரியில தொடங்குறாங்க. அவர்களும் போற போக்கு பார்த்தா அழகா ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை சந்தித்து தாவேக்காவோட நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜான் தங்கமும் அவருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர்கள் இல்ல ரியல் எஸ்டேட்ல பேரே பாத்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பேரை வச்சுலாம் நிறைய பேர் இப்ப தாவேக்காலுமே இருக்காங்க. அவங்களெல்லாம் ரைடு விடுறாங்க இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? இல்ல இது மோடியோட திட்டமிட்ட சூழ்ச்சி அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இவரு சொல்ற அந்த விமர்சனத்தை கேட்கிற இடத்துல கூட மோடி இல்ல. அவர் பாட்டு எங்கன்னா ஹாங்காங்கு, ஜெர்மனி துப்பி துப்பியா ஏதோ விதமா பண்ண அங்க போட்டோ ஷூட்டுக்கு போயிடுவார். அதனால தாவேக்காக்கு பிஜேபி எதிர்க்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஃபர்ஸ்ட் கிடையாது. இப்ப நீங்க பிஜேபி எதிர்க்கணும்னா அதற்கேற்ற ஒரு கட்டமைப்பு இருக்கணும். இப்போ அப்ப நீங்க கேட்பீங்க, இப்ப திமுக வந்து எப்படி எதிர்க்குது? திமுக ஊழல் இல்லையா? திமுக ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? திமுக மீது அமலாக்கத்துறை வழக்கு இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனா திமுகக்கு கட்டமைப்பு இருக்கு. அதிமுக இன்னும் கூட்டணியில இருக்கே, அதிமுக கரெக்டான கட்சியா அப்படின்னா அதிமுக கட்டமைப்பு இருக்கு. அதனாலதான் நேற்று சி.வி. சண்முகம் பாஜகன்னு சொல்லாம துரோகின்ட்டாப்புல. ஓ, அதிமுக மட்டும் ஒரு பெரிய கட்சிக்கு துரோகம் வந்து சாதாரண புது கட்சியில இப்ப தமிழக வெற்றி கழகம் இருக்கு, அப்புறம் தமிழக வாழ்வு உரிமை கழகம் இருக்கு. அந்த கட்சியில இருக்கவங்களை போயிட்டு துரோகின்னு சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்களை போய் துரோகின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ அண்ணன் வேல்முருகன் இருக்காரு, அவரை போயிட்டு துரோகி அப்படின்னு சொன்னா சி.வி. சண்முகம் என்னென்ன நான் பண்ருட்டியில இருக்கிறேன், நீங்க விழுப்புரத்துல இருக்கிறீங்க, எதா இருந்தாலும் சம்பந்தமே வராது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ அதிமுகவுக்கு துரோகம் செய்யணும்னா அதற்கு நிகரான ஒரு கட்சி இல்ல அதை விட பெரிய கட்சி செய்ய முடியும். காங்கிரஸ் துரோகம் பண்ணல. அப்ப துரோகம் பண்ண ஒரே கட்சி பாஜக. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா அந்த கட்சியினுடைய தலைமை பண்புல இருக்கிற ஐயா அமித்ஷா, அண்ணாமலை போன்றவர்கள், சந்தோஷ்ஜி அந்த மாதிரி ஆட்கள் பண்ண காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சியால அதிமுக பிரச்சனையை சந்திருக்கு. அததான் வந்து சி.வி. சண்முகம் போட்டு உடைச்சிட்டார். சி.வி. சண்முகத்துக்கு இருக்கிற அந்த தைரியம் இல்ல அந்த ஒரு துணிச்சல் தாவேகா நிர்வாகிகளுக்கு இருக்கும்னா இருக்காது. இல்ல அப்போ செங்கோட்டையனுடைய கருத்தை விஜய் எப்படி பார்ப்பாரு? ஏன்னா செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, பாஜக நயினார் நாகேந்திரன் டெபாசிட் இழக்கணும், நாங்க வந்து 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் அமர்வோம் 2026 தேர்தல்ல அப்படின்றாரு. அப்போ விஜய் பாஜகவை எதிர்க்க மாட்டார், ஆனா செங்கோட்டையன் எதிர்க்கிறார் அப்படின்றப்போ செங்கோட்டையனோட கருத்தை விஜய் ஏற்பாரா? செங்கோட்டையனோட கருத்து என்பது கோபிச்செட்டிப்பாளையத்துக்கும் திருநெல்வேலிக்கும் ஒண்டி உண்டான கருத்து, 2 சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான கருத்து. ஒரு கட்சியில வந்துட்டுங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பாஜக நீங்க சொல்லுங்க தமிழகத்துல ஒரு பெரிய கட்சி அவங்க. நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சதுக்கு யாரு காரணம்? பாஜகவா காரணம்? திருநெல்வேலியில அவளுக்கு இருந்த செல்வாக்கு. அவர் பழைய அதிமுக கட்சிக்காரரு. அவர் சொந்த செல்வாக்குல தாமரையை கஷ்டப்பட்டு புடிச்சு இந்த பாகுபலி படத்துல அந்த குழந்தைய தூக்கி தலைமையில வச்சுட்டு அந்த அம்மா ஆத்த கடந்து அந்த அம்மா செத்து போயிருமே, அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஜெயிச்சதுதான் அவரு. ஏன் எல்முருகன் ஜெயிச்சாரா? அண்ணாமலை ஜெயிச்சாரா? ஏன் அங்க வந்துட்டு இவரு ஜெயிச்சாரு? சொந்த செல்வாக்குல ஒரு 3-4 பேர் ஜெயிச்சாங்க. அந்த செல்வாக்கு கூட தாமரையோட ஓட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பர் ஆச்சு.
அந்த கட்சியினுடைய பலம் அவள்தான். செத்த பாம்பு அடிக்கிறதுக்கா இவரு அதிமுகல இருந்து தாவேகா போனாரு. நயினார் நாகேந்திரனை டெபாசிட் போக வைப்பேன்னு சொல்றாரு. அது பிலோ த பெல்ட் சண்டை இல்லையா அது? இவரு ஏதோ வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் அடிப்பாரு, வேர்ல்டு பாக்ஸிங் குத்துச்சண்டை வீரரா வருவாரு, ஒலிம்பிக் கோல்டு எடுப்பாரு, அண்ணா அறிவாலயத்தை வீட்டுக்கு அனுப்புவாரு, இல்ல அதிமுக நிலை உலை வைப்பாரு அப்படின்னு பார்த்தா அதை பத்தி பேசல. 4 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க இவ்வளவு அரசியல் பண்ணி. அந்த கட்சியில ஒரு எம்எல்ஏவை தோக்கடிக்க போறாரு. இதற்குதான் இவர் அவதாரமே எடுத்து வந்திருக்கிறார். அதனால இந்த கருத்தை வந்து விஜய் அவர்கள் எடுத்துக்க மாட்டார். இதை கேட்கவும் மாட்டார் விஜய். விஜய்க்கு அவ்வளவு அரசியல்லாம் புரிஞ்சிருந்தா எதுக்கு பாண்டிச்சேரியில போயிட்டு எதுக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்காம வச்சிருக்காங்க, இல்ல எதுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்காம வச்சிருக்காங்க? இது உள்ளூர் பிரச்சனையா இருக்கு, இதுல நமக்கு என்ன அரசியல் இருக்கு, இது மக்கள் இது எப்படி பார்ப்பாங்க? மக்கள் வந்து எங்கன்னா போய் அழுதாங்களா பாண்டிச்சேரியில கும்பலா உட்காந்து? சிறுபான்மையினர் மக்கள் வந்து வஞ்சிக்கிற மாதிரி இருக்குது, இது கெஞ்சிக்கிற மாதிரி இருக்கு. எதனா ஒரு போராட்டம் இல்ல எதனா அப்ப இது லாபி வேலை தானே. இப்போ பரந்தூர் விமான நிலைய விஷயம் பத்தி ஆதவர்ஜனா சொல்லி விஜய் பேசுறாரு. இல்ல நம்ம திருச்சி பக்கத்துல விமான நிலையம் வரணுமா வரக்கூடாதா, அது ரொம்ப நாளா ஒரு பஞ்சாயத்தா இருக்கு. இல்ல திருச்சியில வேற எதனா ஒரு சில தொழிற்சாலை தொடங்கணும் அப்படின்னா அதை பத்தி ஒருத்தர் சொல்லி பேசுறாருன்னா புரியுது. இல்ல செய்யாறுல மேல்மா விவகாரம் இருக்கு, விவசாய நல பிரச்சனை கையகப்படுத்தணும், அதை பத்தி பேசுறாங்கன்னா அதுல ஒரு பொது பிரச்சனை இருக்கு, மக்கள் தேவைகள் இருக்கு. ஒரு சிலர் வேணும்ன்றாங்க, மக்கள் நிறைய பேர் வேணான்றாங்க. இதெல்லாம் புரியுதுங்க. ஒருத்தருக்கு பதவி கொடுக்கலன்றதுனால பாண்டிச்சேரியில இருக்கிற சிறுபான்மை மக்கள் எல்லாம் கோபமா இருக்காங்களாமா. யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை அவங்க எடுத்து பேசியிருக்காங்க பாத்தீங்களா? அப்ப இது உண்மை இல்லை, இது வந்து லாபியோட வேலை, இது ஸ்ட்ராட்டஜி வேலை. பூரா நாட்டிலுமே லாட்டரியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடக்குது, பிரச்சனை நடக்குது, நிறைய பேர் குடும்பம் நாசமா போகுதுன்னு இருக்கும்போது இவங்க லாட்டரி தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு எவ்வளவு இணக்கமா இருக்கிறாங்கன்றது தெரியுதா? ஏதோ உங்க நேரம் நல்ல நேரம், அதிமுக இன்னும் உங்களை அடிக்க ஆரம்பிக்கல. அதனால நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க. ஒருவேளை யாருன்னா அந்த காலத்துல சோ ராமசாமி இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, திமுகக்கும் அதிமுகக்கும் 2 கட்சிகளுக்கும் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இருக்கும். இதுல வந்து நீங்க அரசியல் பண்ணாம இதை முடிச்சு விடுங்க அப்படின்லாம் தூது போவார். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை அவங்க முடிச்சு விட்டுருக்காங்க. அந்த மாதிரி முடிச்சு விட வேண்டிய ஒரு விஷயம் தான் தாவேகா. நாளைக்கு அறிவாலயத்திலையும் ராயப்பேட்டாலையும் உட்காந்து என்னங்க ஆனவனா எல்லாரும் பார்த்தா பிஜேபின்றாங்க, அது ஓகே, கொள்கை எதிரி, பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணிக்கலாம், வேற விஷயம். உங்களுக்கு உறவாடி கெடுக்கிறாங்க, எங்களை வந்து எதிரில இருந்து கெடுத்தாங்க. உங்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கு நிம்மதி இல்லை, உங்களுக்கும் வந்து அன்னைக்கு வந்து தங்கமணி வேலுமணி வீட்லயே ரெய்டு விட்டாங்க, எங்களையும் ரெய்டு விட்டாங்க, 2 பேருமே பிஜேபியால பாதிக்கப்பட்டிருப்போம், அது ஒரு சைடு வைப்போம். இந்த தாவேகாவால ஒரே தலைவலியா இருக்குது. இப்ப 2 பேர் பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே அடிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டா தாவேகா, தேசிய முற்போக்கு திராவிட கேட்டா தாவேகா, காங்கிரஸை கேட்டா தாவேகா, யாருன்னா புதுசா வந்து கேட்டா தாவேகா. ஒண்ணு நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா ஜெயிப்பாங்க, இல்ல நான் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா ஜெயிப்பாங்க. 2 பேருக்கு தான் இங்க. நம்ம 2 பேரும் முடிவு பண்ணி இதை வந்து முச்சு விட்டா என்ன அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னன்னா தாவேகாவோட நிலைமை. தாவேகா இதை மீறி, அதாவது உதயசூரியனையும் ரெட்டலையும் மீறி பூத்துல 1300 பேரை நீங்க சந்திச்சு பூத்தா ஓட்டு வாங்கி நீங்க எம்எல்ஏ ஜெயிச்சிருவீங்க. 70 எம்எல்ஏ ஜெயிச்சிருவீங்க. நீங்க பிரதான எதிர்கட்சியா வந்துருவீங்க. அதிமுகவும் தாமாகவும் அது தாவேகாவும் எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதிமுக தாவேகா கூட்டணி வரும்னு சொல்லிட்டு லூஸ் விட்டுட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. அது ஒரு தப்பு. திமுக பண்ண தப்பு. கரூர்ல 40 பேர் வந்த உடனே இவர் பாண்டிச்சேரியில போய் குரல் கொடுப்பாராம். யாரு? நம்ம விஜய் சாரு. கரூர்ல செத்து போனாங்களே, குரல் கொடுக்காம ஏன் ஓடி போனீங்க? நீங்க அப்படி எவ்வளவு வேக வேகமா போனது இன்னைக்கும் வந்து காட்சி ஊடகத்துல இருக்கு. திபுன்னு ஓடி வந்தத அங்க இருந்து இங்க இருந்து பனையூர்ல இருந்து சாந்தோமூட்டுக்கு இருந்து பனையூர் வீடு, இவ்வளவுதானே உங்க மூவ்மெண்ட்ட. எங்க குரல் கொடுத்தீங்க? இன்னி வேறலாம் எதனா ஒரு இடத்துல ஒரு வருத்தம் காலதாமதமா வந்திருக்க கூடாது. நான் வந்து தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிறேன். நான் ஒரு அண்ணனா, நான் ஒரு தலைவனா அவங்கள பாதுகாத்து இருக்கணும், சூழ்ச்சியை வென்று இருக்கணும், சுயநலக்காரர்களோட அந்த சதியை முறியடிச்சிருக்கணும். அந்த இடத்துல நான் தோத்துட்டேன். யாரு நீங்க? ஹீரோ தானே சார் படத்துல. நிஜ வாழ்க்கையில ஏன் சார் அவங்களுக்கு உதவி பண்ணல? இப்ப படத்துல என்ன காட்டுவாங்க? கடைசியில ஹீரோ வந்து காப்பாத்துவாரு. கரூர் சம்பவத்துல திமுக சதி செஞ்சது, திமுக சூழ்ச்சிச்சது, ஏன் ஹீரோ வந்து காப்பாத்தல? நான் தான் கேட்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆமா, கரூர் போலீஸ்க்கு வேற வேலை கிடையாது, உங்களெல்லாம் 40 பேர் அப்படியே பள்ளத்தாக்குல இருந்து தள்ளி விடணுன்றதான் அவங்க திட்டம் எல்லாம் பண்ணாங்க. நீங்க ஒரு ஹீரோ தானே, ஹீரோ காப்பாத்தணும் தானே, ரட்சகர் தானே, நீங்க ஏன் காப்பாத்தல? அப்ப நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரிந்த அரசியல்ல சொந்த தொண்டனைய சொந்த கட்சிக்காரரை குரல் கொடுக்க முடியாம, இறந்த பிறகு மருத்துவமனை போய் பார்க்காம, இறந்தவர்கள் வீட்டுல பணம் இருக்கிற அதிகாரத்தினாலையும் ஒரு நடிகர்ன்றதுனாலையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அழுதுகிட்டு இருக்கிறவங்கள, அவங்கவுங்களுக்கு வீடு இருக்கும், அங்க போய் துக்கம், அதாவது
தமிழக கலாச்சாரத்திலே இல்லாத ஒரு சீர்கேடு தான் அன்னைக்கு நடந்தது அந்த ஹோட்டல்ல. ம். துக்கத்துல இருக்கவங்கள யாரா வேணா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆளுமைகள், பிரதமர் என்னைக்குன்னா ஒரு பிரதமர் செத்தவங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து நம்ம பார்த்துருக்கோமா? பிரதமரை ம். விடவா ஆளு ஓராயிரம் விமர்சனம் இருக்குங்க மோடி மேலயும் மன்மோகன் சிங் மேலயும் எனக்கு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மேல. எந்த பிரதமரும் இதை பண்ணலங்க. ஐநா சபையில இருந்தவங்க கூட இதை பண்ணல. இறந்த வீட்டுக்கு போகும்போது கேட்பாங்க, இல்ல போக முடியல போன் பண்ணி பேசுவாங்க, அதோட முடிஞ்சது. இறந்தவங்க வீட்டுல இருந்து லைனை போட்டு கூட்டு வந்து ஹோட்டல்ல தங்க வச்சு டோக்கன் நம்பர் மாதிரி 1 2 3 4 போட்டு ஒவ்வொரு ரூமா போய் பார்த்ததுல என்ன அரசியல்? இது ஒரு நல்ல அரசியல்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஆகணுன்ற ஒரே காரணத்துக்கோசம் நிறைய பேர் போய் சேர்றாங்க. சரி சேர்ந்துக்காங்க, ம். அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரே நேரத்துல வந்து தாவேக்கா வந்து அதான் இப்ப இப்ப என்ன பண்ண முடியும்? அடுத்து அண்ணாமலை தூய்க்காம நான் பார்த்தேன். ஏன்னா அண்ணாமலையாலும் யார் பாதிக்கப்பட்டிருக்கா? செங்கோட்டையன் பாதிக்கப்பட்டிருப்பாரு. இவரு தான் கூட்டின்னு போய் ரூட் போட்டு கொடுத்தது. ஜியை போய் பார்க்கலாம், ஜி ஒரு நல்ல வழி கொடுங்க. நீங்க யாருன்னு எம்மாம் பெரிய அரசியல் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதினா அம்மாக்கே நீங்க போட்டு கொடுத்த ரூட்டு தானே, இவரெல்லாம் ஒரு ஆளானா இபிஎஸ் லெப்ட் கையில டீல் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லி சும்மா இருந்த செங்கோட்டையனை நீ வா நீ வா நான் அந்த ஒரு படத்துல குழந்தை கூப்பிடும், ஒருத்தர் திருப்பி தெத்தின்னு போனோம்னா ஆஸ்பத்திரியில் வச்சு கிட்னி திருடிடுவாங்க. கிட்டத்தட்ட கிட்னிக்கு பதிலாக மாவட்ட செயலர் பதவி போச்சு யாருக்கு? செங்கோட்டையனுக்கு. இதுக்கப்புறமா அவர் சும்மா இருக்க மாதிரி தெரியல. இன்னும் என்னென்ன பண்ண போறாரோ கோபிசெட்டிப்பாளையத்திலேயே அவருக்கு செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்றதுதான் அங்க இருக்கக்கூடிய கருத்து. அங்க இருக்கிற தாவேக்காவினரே வந்து இப்போ இவர் புதுசா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பழைய அளவுக்கு முக்கியத்துவம் இல்லையோ அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. அதாவது கலா அரசியலுக்கு வரணும். இப்ப வைத்திலிங்கம் அவர்கள் கூட போய் சேர்றாருன்ற மாதிரி சொல்றாங்க. எந்த ம். அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கடந்த காலத்துல நான் அதிமுக கூடிதான் என் மேல இருக்கணும்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. நம்ம அரசியல்வாதிகளையும் நம்ம யாருமே வந்து we have to take pinch of salt. 100 விழுக்காடு நம்ம நம்பணும்னா நம்ம பத்திரிகையாளர்கள் அல்ல. அதனால எது வேணா சாத்தியம். பட் பார்க்கணும். வயசானவங்க எல்லாம் தாவேக்காவுக்கும் தாவேக்கால இருக்கிற இளைஞர்கள்லாம் தேர்தல் நேரத்துல மற்ற கட்சிகளுக்கு போறதும் நடக்கும். அதுவும் நடக்கும். இப்போ ஒருத்தர் போய் சார். சேர்றாங்கன்னா ம். ம். சீட்டு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மாற்றுக் கட்சியை யோசிப்பாங்கல்ல. எல்லாருக்கும் ஆமா. எம்எல்ஏ ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த ஆசை எங்க பூர்த்தி அடையுதோ அங்க போவாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.